தென் மாநிலங்களில் உரிமையை பறிக்கும் தொகுதி மறுவரையறை சட்டத்தை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திரும்பப் பெற வலியுறுத்திய போதும் அதனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து ஒன்றிய பாஜக அரசு மசோதா தாக்கல் செய்வதிலிருந்து தோல்வியுற்றது. தென் மாநிலங்களில் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தலில் முதல் வெற்றி தொடங்கிவிட்டது என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் தொடைச்சேரியில் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தொகுதி மறுவரையறை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தனது வீட்டு வாசல் முன் ஏற்றப்பட்டிருந்த கருப்பு கொடியை அகற்றி கழக கொடியினை திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் கொடியேற்றினார். பின்னர் வெற்றியை கொண்டாடும் வகையில் திருவாரூர் சட்டமன்ற வேட்பாளர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணனுக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அசோகன் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து தொகுதி மறுவரையறையை வெற்றிகரமாக நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து உற்சாகம் முழக்கமிட்டனர். தொடர்ந்து வெட்டாற்றுப்பாலம் பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் பேருந்துகளில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பாலச்சந்தர், பேரூர் செயலாளர் பூண்டி கலைவேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மசோதாவை கொண்டு வரும் பொழுது அந்த மசோதாவின் உண்மை காரணம் உலகுக்கு தெரியக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்திய துணைப்பெருங்கண்டத்தில் உள்ள எந்த ஒரு குடிமகனுக்கும் அந்த மசோதாவின் உண்மை காரணம் தெரியக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு அந்த மசோதாவிற்கு பெண்கள் இடஒதுக்கீடு என்ற போர்வையை போர்த்தி எப்படியாவது வெற்றியடைய செய்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் முன்பு ஒன்றிய அரசு அறிவித்த குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உலகளவிய அந்த ஒரு கொள்கையை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த கொள்கையில் வெற்றியடைந்த தமிழகத்தை அது போன்ற தென் மாவட்டங்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து இங்கு உள்ள தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் பாஜக கால் ஊன்ற முடியாது என்ற சூழலில் தென் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் வடபுலத்தில் உள்ளவர்களை வைத்து மாத்திரம் ஆட்சி அமைத்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பசுந்தோல் போர்த்திய புலியாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற ஒரு போர்வையை போர்த்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்க ஒரு முடிவெடுத்தது. இது திடீரென எடுத்த முடிவல்ல. பாராளுமன்ற கட்டிடம் கட்டும் பொழுதே 850க்கு மேற்பட்ட இருக்கைகளை அமைத்து இதை திட்டமிட்டு இந்த சதியை தொடர்ந்து பாஜக செய்து கொண்டுள்ளது. இதை கண்டித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் கழக தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த தேர்தல் நேரத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அந்த மசோதாவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும். அதற்கான கடுமையான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனைவரையும் தேர்தல் வேலை என்பதை விட முக்கியமான வேலை நமக்கு தமிழகத்தின் வெற்றியை விட தமிழர்களின் வெற்றி முக்கியம் என்ற எண்ணத்தோடு அனுப்பி வைத்தார்கள். அதே நேரத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் கூட இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்த அந்த சதியை முறியடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் வரப்போகின்ற 2.0 ஆட்சிக்கு கட்டியம் கூறும் விதமாக அதற்கு ஒரு மைல்கல்லாக இந்த மசோதா தோல்வியடைந்ததை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மிக எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகளோடு சேர்ந்து இன்று நாங்களும் இனிப்பு வழங்கி அந்த நிகழ்வை பெரிய ஒரு எழுச்சியான திருவிழா போல் மனதளவில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவிக்கிறோம்.